அடடே! பேஷ் அப்படின்ற மாரி தான் பாட்டாளி மக்கள் கட்சியில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டுருக்கு. அடுத்து என்னடா நடக்கும்? அடுத்து என்னடா நடக்கும்ன்னு சொல்லிட்டு நாம எல்லாருமே வியந்து பார்க்குற அளவுக்கு கட்சியில புதிய புதிய விஷயங்கள் அப்படியே வந்துன்னே இருக்குது. இன்னைக்கு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு தஞ்சையில வந்து ஒரு கட்சி மீட்டிங் நடக்குது. எந்த கட்சி மீட்டிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 அணி இருக்கு. அதில மெயின் அணி ஐயாவுடைய கட்சி மீட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து நடக்குது. வன்னியர் சங்கம் மீட்டிங் மாரி பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சம்திங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ இந்த இடத்துல நெறைய விஷயங்கள் வந்து பேசுனாங்க. அதில பேசுனதில முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய ராமதாஸ் அவர்கள் வந்து பேசும்போது, அவர் ஒரு வார்த்தைய வந்து சொன்னாரு. அந்த ஒரு வார்த்தை தான், "என்னடா இந்த மனுஷன் இப்படி வந்து சொல்லிப்புட்டாரே பொசுக்குன்னு" அப்படின்ற மாரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. அப்படி என்ன வார்த்தைய வந்து சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாரி அன்புமணி அவர்கள் நிர்வாக குழுவுல வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்ப 2 நாளைக்கு முன்பு வெளியிட்டிருந்தாரு. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, வேற நிர்வாக குழு பட்டியல் வந்து இன்னும் வரும். ஸோ அதாவது இனி வரக்கூடிய நாட்கள்ல நிர்வாக குழு பட்டியல் வந்து நெறைய வரப்போகுது. அதுல வந்து அவருடைய பேர் வந்து இருக்கும். இப்போதைக்கு இல்ல. டெம்பரரி மாரி வந்து ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, கட்சி சார்புல வந்து சொல்லிட்டு இருந்த இந்த ஒரு நேரத்துல, இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் இம்மா பெரிய குண்ட தூக்கி வந்து போட்டாரு. என்ன குண்டு போட்டாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாரி நான் வந்து ஒரு விஷயத்த வந்து சொன்னேன். என்ன அப்படின்னா, செயல் தலைவரா இருங்க. நீங்க எல்லா ஊருக்கு போங்க. மக்கள வந்து சந்திங்க. மக்களிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைய வந்து தெரிஞ்சுக்கங்க. அவங்களுக்கு ஆதரவாக நில்லுங்க. பக்கபலமா நில்லுங்க. மக்கள நேரடியா களம் காணுங்க. நேரடியா போங்கன்னு சொன்னேன். செயல் தலைவர் அப்படின்னா, நான் சொல்றத செய்யணும். அதுதான் செயல் தலைவர். ஆனா, செயல் தலைவர் அப்படின்றவர் வந்து அத வந்து செய்யற மாரி இல்ல. அதனால நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இனி வரக்கூடிய நாட்கள்ல என்னோட பேர பயன்படுத்தக்கூடாது. இப்போ அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க வந்து எல்லா செவுருலயும் பார்த்தீங்கன்னா, பேர் வந்து போட்டிருப்பாங்க. எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, ராமதாஸுடைய அன்புமணியுடைய புகைப்படம் ஃப்ரண்ட்ல இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா, ராமதாஸுடைய புகைப்படம் வந்து இருக்கும். பின்னாடி வந்து அவங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய குரு, வீரப்பன் அப்படின்னு சொல்லிட்டு வீரப்பன் வந்து கட்சியில கிடையாது. ஸோ அவர் வந்து ஒரு தனி ஆளு. ஸோ இந்த மாரி வந்து புகைப்படங்கள் வந்து ஒன்றன் பின் ஒன்றாக, ஒன்றன் பின் ஒன்றாக வந்து வைப்பாங்க. இந்த விஷயத்துக்கு இன்னைக்கு நம்முடைய ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, என்னுடைய பேர நீங்க இனிஷியலுக்கு வேணா பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய பேருக்கு பின்னாடி என்னுடைய பேர பயன்படுத்தக்கூடாது. ஜஸ்ட் ஃபார் இனிஷியல். நான் வந்து உங்களுடைய அப்பா அப்படின்ற அந்த ஒரு ஸ்தானத்துக்கு மட்டும் என்னுடைய இனிஷியல் வந்து பயன்படுத்திக்கலாம். ஆர் என்ற இனிஷியல் வந்து பயன்படுத்திக்கலாமே தவிர, மற்றபடி என்னுடைய பேர வந்து பயன்படுத்தக்கூடாது. என்னுடைய பேருக்கு பின்னாடி உங்களுடைய பேரு, அதாவது உங்களுடைய பேருக்கு பின்னாடி என்னுடைய பேர வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைய ராமதாஸ் அவர்கள் வந்து சொன்னாரு. இது வந்து சொல்லும்போது கண்டிப்பா நம்மளுக்கே வந்து ஒரு மாதிரியான சங்கடத்த வந்து குடுத்துச்சு. என்னடா இது! தான் பிள்ளை, தன்னுடைய மகன், அவர் வந்து வளர்ந்து வர்றாரு. அவருக்கு இருக்க 1008 கருத்து வேறுபாடு இருக்கலாம். அதுக்குன்னு இந்த வார்த்தைய வந்து சொல்லலாமா? அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கே வந்து உள்ளுக்குள்ள மனசு வந்து பிங் பிங்ன்னு வந்து சொல்லுது. ஆனா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த அளவுக்கு இவர் வந்து மன உளைச்சலுக்கு வந்து ஆளாயிருக்கிறாரு அப்படின்ற அந்த விஷயம் மட்டும் நம்மளுக்கு வந்து தெள்ள தெளிவா வந்து தெரியுது. இந்த 2 பேரும் அன்புமணி, ராமதாஸ் அப்படின்ற இவங்க 2 பேரும் இனிமேலுக்கு சேரவே மாட்டாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் வந்து போயிட்டுருக்கிற மாரி தான் எனக்கு வந்து தெரியுது. என்னைய கேட்டா அப்படின்னா, அன்புமணி அப்படி என்ன தப்பு பண்ணாரு தெரியல. அவருடைய ஃபேமிலியில உள்ள ஏதோ பிரச்சனைன்றாங்க. அப்பாக்கிட்டயும், அம்மாக்கிட்டயும் சண்டைக்கு வந்தாங்கன்றாங்க. 60ஆம் கல்யாணத்துக்கு வரலன்றாங்க. ஏதோ பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் வந்து போயிட்டுருக்கு. அந்த தரப்புல வந்து இருக்கு. உள்ளுக்குள்ள நம்மளுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனா வெளியில இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வரும்போது, அது கண்டிப்பா இந்த கட்சிய வந்து காலி பண்ணிரும்டா அப்படின்ற அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து சொல்ல தோணுது. அண்ட் தென் என்ன அப்படின்னா, ராமதாஸ் தான் வந்து கட்சியுடைய மூத்த தலைவர். ஸோ எல்லா இடத்துலயுமே குலதெய்வம், மக்களை காக்க வந்தவர் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களும் பார்த்தா வந்து சொல்கிறாங்க. யார் அன்புமணியே பேசினா கூட நம்முடைய முன்னோர், நம்முடைய குலதெய்வம், நம்முடைய குலத்தாங்கி அப்படி குடி தாங்கி அப்படின்னு சொல்லலாம் நம்முடைய அன்புமணி அவர்கள் வந்து எல்லா மேடைகளையும் உரக்க உரக்க பேசுகிற அந்த விஷயத்த நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்படி பேசுகிற அந்த ஒரு நபர் இவரை வந்து மதிக்காமல் இருக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு கோபம் வந்து இவருக்குள்ளே இருக்குது. நம்மளை வந்து பேருக்கு மட்டும் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் வந்து நம்மளை வந்து குலதெய்வம் குலதெய்வம்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சொல்கிறத வந்து கேட்க மாட்டேங்கிறாங்களே. இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும். நீ யாருன்னு எனக்கு தெரியாதா, இன்ஷியலை வேணால் போட்டுக்கிடா அப்படின்ற மாதிரி ராமதாஸ் அவர்கள் சொன்ன அந்த விஷயம், அது ஒரு பக்கம் வந்து ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்தினாலுமே, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடக்கும்போது எல்லாருமே வந்து காமனாக 2 பேரையும் வந்து நேசிக்கிறவங்க நிறைய பேர் வந்து இருக்கனால, என்னடா இப்படி ஒரு வார்த்தை வந்து போட்டாரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு தரப்பில் பார்த்தோம் அப்படின்னா, அவர் எடுத்தா அந்த முடிவு வந்து சரியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பல பேர் பேசக்கூடிய இந்த விஷயங்கள் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அடுத்து இன்னைக்கு நடந்த இந்த கட்சி மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்னை கேட்டால் அப்படின்னா, இது ஒரு சின்ன பார்ட்டு தான். இனிஷியல் போடக்கூடாது அப்படின்ற இந்த மாதிரி விஷயம்னு சொன்னாலுமே, இந்த மீட்டிங் நடந்ததுக்கான மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, பருத்தி விலை உயர்வு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த மீட்டிங் மூலியமா அது சொல்லியிருக்காங்க. அதே மாரி பெண்களுக்கான வேலை வாய்ப்புகள வந்து
இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும். அதே மாதிரி இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து முன்ன வந்து நம்முடைய கட்சியை வந்து முன்னெடுத்து கொண்டு போகணும், நிறைய ஓட்டு வந்து வாங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ பூம்புகாரில் ஏதோ கட்சி மீட்டிங் வந்து நடக்கலாம், பெண்கள் சம்மந்தமான ஒரு கட்சி மீட்டிங் வந்து நடக்கலாம். ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து 2 லட்சம் பெண்கள் வந்து வரணும். அதன் மூலயமாக நம்ம மக்கள்கிட்ட நிறைய ஓட்டை வந்து வாங்க முடியும். ஓட்டு வாங்குறது எதுக்கு அப்படின்னா, எதுக்கு நம்ம சமூகம் வந்து முன்னேறணும், நம்ம மக்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மீட்டிங் வந்து நடத்த போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இவர் பூத்தா அருள்மொழி அவர் தான் வந்து வன்னியர் சங்க தலைவராக இருப்பார் போல். ஸோ பார்த்தேன், நானும் வந்து கொஞ்ச நேரம் வந்து பார்த்தேன். ஸோ அவர் வந்து பேசும்போது ஒரு சில விஷயங்கள் சொன்னார். எல்லோரும் எத்தனை பவுன் நகை கழுத்தில் போட்டு வந்திருக்கீங்க, ஒரு 50 பவுன் போட்டு வந்திருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏளனமான்றத விட ஒரு ஜோக்காக வந்து கேட்பார். ஸோ அப்படி வந்து கேட்கும்போது அந்த இடத்துல எல்லோரும் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 50 பவுன்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோரும் 1 பவுன் 1.5 பவுன் நகைன்னு வச்சுருக்கீங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் பையன் 1 லட்ச ரூபா மாதம் வந்து சம்பாதிச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கட்சி மீட்டிங் வரணும். ஐயா சொல்கிற அந்த விஷயத்தை வந்து கேட்கணும். எல்லாருமே பார்த்திங்கன்னா கட்சி மீட்டிங் வரணும். நம்ம சமூகம் வந்து முன்னேறணும் அப்படின்னா நம்ம வந்து ஓட்டுகளை வந்து போடணும், நம்ம சமூகத்துக்காக வந்து ஓட்டுகளை வந்து போடணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே நம்ம ஊரில் கலெக்டர் யார், தஞ்சை மாவட்டத்துடைய கலெக்டர் யாருன்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட கேட்பார். அப்படி வந்து கேட்கும்போது இந்த மாதிரி ஏதோ ஒரு பெண்ணுடைய பேர் வந்து சொல்லுவாங்க. அவங்க யார், தமிழ்நாட்டுக்காரங்களா, நான் ஏன் தமிழ்நாட்டில் வந்து கலெக்டரே வந்து இல்லையா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் கலெக்டராக நம்ம மண்ணில் வந்தால் தான் நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, எப்போ மழை பெய்யும், எப்போ வெயில் அடிக்கும், எப்போ எது வந்து விளையும், எப்போ எதை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ராப்பராக வந்து பண்ணுவாங்க. வெளி மாநிலத்துலேருந்து, அதாவது வட மாநிலத்துலேருந்து வந்து இங்கே வந்து நம்ம மண்ணை வந்து ஆண்டுட்டு இருக்கான், இதெல்லாம் வந்து நல்லா இருக்கா. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஓட்டு போடுங்க, நம்ம மக்கள் நம்ம பிள்ளைங்க வந்து இதுக்கு போன அரசு பதவிக்கு வந்து போகணும். ஸோ அதற்கான முன்னெடுப்புகளை வந்து நம்முடைய ஐயா அவர்கள் வந்து சொல்லுவாருன்னு சொல்லிட்டு அவர் பேசின அந்த விஷயங்கள் வந்து எல்லாத்தையும் கவர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நானும் வந்து நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு உறக்க அவர் பேசின அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. என்னதான் இருந்தாலுமே இந்த 2 பேர், அன்புமணி, ராமதாஸ், இவங்க 2 பேரும் வந்து சேர்கிறதுக்கான அந்த ஒரு பாதை எப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்ச நாள் அப்படி வந்து க்ளோஸ் பண்ணி கிடக்க போகுதோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியல, ஆனால் ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு மட்டும் நம்மளுக்கு வந்து தெரியுது. ஆனால் நேற்று கூட வந்து ஒரு மீட்டிங் நடந்தது போல், அதில் வந்து ஸ்ரீ காந்திமதி, இவங்க யார், ராமதாஸுடைய மகள் போல், அவங்க வந்து மீட்டிங்கில் வந்து பங்கேற்றாங்க. மீட்டிங்கில் இது வரைக்கும் அவங்க வந்து கலந்துக்கினதாக வந்து ஒரு செய்தி கூட வந்ததில்லை. ஆனால் நேற்று நடந்த மீட்டிங்கில் எல்லோரும் வாண்டட்டாக போய்ட்டு அவங்க வந்து மேடையில் உட்கார சொல்லி பேசின அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இப்படியே இருக்கும்போதும் ப்ரெஸ்ஸில் வந்து கேட்குறாங்க, உங்கள் பொண்ணுக்கு ஏதாவது பதவி கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கேட்க இருந்த அந்த ஒரு நேரத்தில் பார்லிமெண்ட் நியூஸ்காரன் கேட்டார்ப்பா, இந்த மாதிரி உங்கள் பொண்ணெல்லாம் வந்து கொண்டு வந்துங்கிறீங்க, பொண்ணுக்கு ஏதாவது பதவி என்ன கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கும் நம்மளால் வந்து சொன்னார், இப்போதைக்கு அந்த யோசனை இல்லை, போக போக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் பாடிட்டு போனேன். அந்த விஷயத்த நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஆக மொத்தம் என்ன அப்படின்னா, கட்சியாக இல்லை அப்படின்றது மட்டும் நம்மளுக்கு வந்து தெரியுது. என்ன நடக்க போகுதுன்றது நம்மளுக்கு வந்து தெரியல. ஆனால் அந்த எலெக்ஷன் நெருங்கக்கூடிய நேரத்தில் ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நம்மளால் தெளிவாக வந்து சொல்ல முடியும். என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்தடுத்த நாட்களில் வரக்கூடிய விஷயங்களை அடுத்தடுத்து அப்டேட்டாக கொடுத்துட்றேன். நன்றிகள்.